கையில் ஒரு காஞ்சி போன கட்டை வச்சு ஊர் உலகத்துல ஏமாத்தி ஏதரா தாயா தந்தை அறிப்பு சொல்லு யார் வைத்த பெயர்? நீ தானே வைத்தாய், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது கபாலசூரன் என்னுடைய பெயர். அப்படி என்றால் என் தாய் தந்தை அப்பாவை பத்தி உமாவை பத்தி எனக்கு தெரியும். அச்சே சாவச்சு புரட்சி எப்படியாப்பா யாவன எத்தனை அசுரர்களை பார்த்தவனா அத்தனை பேருமே வரப்பிரசாதி வரப்பெற்றவர்கள் திறமற்றவர்கள் ஆடியவர்கள் அத்தனை பேருமே இந்த மண்ணுக்குள் மண்ணாக படித்து விட்டா என்றால் அழுகி போறாளே நானா அழுகி போட்டா என்ன தொட்டிலே அழுகி போட்டு உன்னை தொட்டா தொட்டதுனா நீ கட்டுற நான் எங்க கட்டுறேன் அப்படி என்றால் யாரை கேட்டால் என் தாய் தந்தை எனக்கு தெரிவார்கள். நான் சொல்வது என்னவென்றால் ஆட்கள் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில்கள் முத்தொழிலுக்கு பெருமை கொண்டவர் மும்பொருத்தி. ஆமாண்டா, ஆட்கள் படைத்தவன் என் தந்தை, அழித்தல் படைத்தவன் நேராக சத்தியலோகம் சென்று எங்க அப்பா என்ன பத்தவர் நேராக சத்தியலோகம் சென்றார். கண்டிப்பாக அவர்தான் எல்லா ஜீவன்களையும் எழுதி படைக்கக்கூடியவர் எங்க அப்பா. ஈயம்பு கடை 8000 ஜீவராசிகள் எல்லாவற்றையும் உன்னையும் என்னையும் இந்த பட்ட பாமர மக்கள் அத்தனை பேரை படைத்தது எங்க அப்பா. எங்க அப்பா அப்பனை கேட்டா எங்க அப்பா கடிப்பானா? கண்டிப்பா நல்ல சொல்ற கூட எனக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. எனக்கு தேவைப்படுறதால அடி போத புட்டு சொல்றேன்னா உனக்கு நல்லது எடுத்துரைக்க வந்திருக்கேன். அப்பா யாரு உம்மா யாரு உனக்கு தெரியாது. எங்க தந்தை சென்றால் கண்டிப்பாக தந்தை சொல்ல மறுத்தால் கரண்ட் கம்பம் வேற ஏகட்டவா அது கூட அதை கட்டி வச்சு அடிப்பா. அதே சொல்லாதியா வேற ஏகிட்டு வா. என்னடா தொட்ட இல்லை தொட்டவதை யாரு விட்டு சரித்திரம் கிடையாது. பாம்புக்கு பல்லிலை விஷம், சேலைக்கு குறுக்கிலை விஷம், நாரதனுக்கு கூட எல்லா விஷயமும் தெரியாது. என்னை தொட்டு விட்டாயலவா டாய் என் வார்த்தை கேட்டு செல்கின்றா. எங்கே என் தாயும் தந்தையும் சந்திக்க வேண்டும் என்று சத்திரவு செல்கின்றேன். உன் பின் தொடர்ந்து வருகின்றேன். என் தாய் தந்தை உண்மை எடுத்து வைக்கிறார்களா இல்லையா? இல்லை இவர் இல்லை செய்கின்றார். இல்லை அப்பாயம் தாய் தந்தை என்ன செய்கிறார்? கண்முறையாக சந்திக்கின்றேன். சத்தியலோகத்திலே மும்மூர்த்தி தேவராக படைக்கும் தொழிலை செய்து பிரம்மன் என்று பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். சத்தியலோகத்தில் என்ன பண்ற? யார் நீ? ஓ, நான் யாருமே உனக்கு தெரியாதா? அதைத்தான் நானும் உன்னிடத்தில் கேட்கிறேன். ஆமா, நான் யார்? இவன் லூசா? நான் லூசாமா? லூஸ் என்றால் லூஸ் என்றால் பைத்தியம், பைத்தியம் என்றால் மென்டல், மென்டல் என்றால் நாராயணா. நாராயணன் என்றால் என்ன? என்னடா உன் பிரச்சனை? என்னுடைய பிரச்சனை என்ன பாபுங்க? ஒரு பிரம்மதேவனை அடிக்கிறியா? பிரம்மதேவன் என்றால் என்ன? பூலோகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசியும் நான் தான்டா. அப்படி என்றால் என்னை படைத்தது? என்னை படைத்தது
தாயார் என் தந்தையோ ஐயோ நீ யாரு உன் தாயார் தந்தையார் உன் பிறப்பு இந்த வேதத்திலேயே இல்லையாடா இல்லையா இல்லையே அப்படி பிறந்து எப்படி வளர்க்கிறோம் ஒரு வேலை நான் தூக்கத்துல இருக்கும்போது பிறந்துட்டியோ தூக்கத்துல இல்ல இல்ல நான் முயற்சினதுன்னா உன்னை அழகா படிச்சிருப்பேன் இந்த மாதிரி நான் படிச்சிருக்கவே மாட்டேன் அவோரம் உடம்பு எப்படி எனக்கு தெரியாதுடா உன் புள்ளத்தான் சொன்னாரு எங்க அப்பனாண்ட போ தாயா தந்தையார் சொல்லணும் சொல்லு அந்த தேவடி அப்ப என்ன கோத்து விட்டானா அது எதை வேணா போக்குறான் நான் யாருக்கும் தெரியாத மேல கை வச்சுன்னு இருக்கிறேன் நான் யார் தெரியுமா பூலோகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகரை கணக்கே இல்லாத படைத்தவனே நான் தான்டா அப்ப என்ன படைச்சிருக்கியா அதான் சொன்னேன் வேதத்திலேயே இல்லடா அப்படி எல்லாம் நான் எப்படி பிறந்தேன் நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு பிறந்திருப்பேன் அப்படி என்றால் கெட்டாயா கெட்டந்தையா நாராயணா யாரு எனக்கு தெரியாதுடா தெரியாதுக்கு எதுக்கு வந்துப்பா கண்ணெதி மூர்த்தி தேவர்னு தெரியாம நீ விளையாடின்னு இருக்கிற எனக்கு அப்படின்னா யாருமே தெரியாது எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் என் தாயின் தந்தை எங்க அப்பா யாரு பூலோகத்துல படைச்சவனை கேட்டா சொல்லுவேன் உன்னோட இதுவே இல்லடா வேதத்திலே வேதண்டா அது எதா சக்தி வருகை பாட்டா எதை சக்தி வருகை பாட்ட அடிபட்டு சாவாத சத்தியமா சொல்லுகிறேன் யார் மேலே தெரியாது 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 4 பேர்களுக்கு அதிபதி நீ ஆமா 3 பேரும் எங்க ஒரு பேர்ல ஒரு மூஞ்ச 4 மூஞ்ச 4 மூஞ்சி சொல்லு உண்மையாக சொல்லு உண்மையாவே சொல்றேன் நாராயணா சொல்ல மாட்டேங்க பதில் சொல்றா சத்தியமாக சத்தியம் என்னது எப்படி இருக்காங்க சத்தியம் திருப்பி முதல்ல குண்டா இருக்குமா ஒல்லியா இருக்குமா உயரமா இருக்குமா மருவமா இருக்குமா வேண்டாம் மாட்டிக்கொள்வாய் சத்தியமாக தெரியாது தெரியாது இவனை படைத்தது யார் நான் சரணாவை படைத்தது அதுவும் நானே இந்த பக்கத்து ஒருத்தன் உட்காந்து கட்டு போட்டுனாவா அதுவும் நானே அதுவும் நானே அதுவும் நானே மரம் அது என் தாய் படைத்தார் அப்படி இருக்கும்போது நீ படைத்தது என்றால் அப்படி என்றால் நான் எப்படி பிறந்தேன் ஐயோ நாராயணா நாராயணா என்றால் யார் அவன் என் அப்பாடா அப்பா உங்க அப்பா நாராயணா எங்க அப்பா சத்தியமாக சத்தியமாக உன் தாய் தந்தை பேர் எனக்கு தெரியாது அப்படி என்றால் மகனே நீ பேசாது அப்பா பாப்பன மொழி எப்படி இருக்கிறான்னு பாத்தியா இப்ப என்ன பண்ண நீ நமஸ்தேவும் திருப்பா அதுக்கு முன்ன என்ன பண்ண வணக்கம்ப்பா ரத்த அப்பங்கிட்டியே உன் ஆறுதல் வேலை காட்டுறியா என்னது என்ன யாரு திடீர்னு அவன் அப்பா யாரான நலமா விசாரிக்க அப்புறம் போடுவீங்க நலமா விசாரிச்சுக்கிறீங்க சொல்றேன் அவனோட தாய் தந்தை பேரை கேட்டு அடியோ அடி அடிக்கிறான்
இல்லடா டேய். அப்ப எதுக்கு அது? எதுக்கு அது? எதுக்கு அது? சாகடி இல்ல சொல்ல பப்பமா பெரியவா சொல்ல முடியும் யாரையா சொல்ல முடியும் என்ன தவிர அட ஆமா. ஆமா இந்த குரல்ல பேசுறேன். உள்ள வந்துட்டால இனிமே படைக்கும் தொழிலை உன்னையோட ஒப்பச்சு தாய் தந்தை பெயர் தெரிய வேண்டுமா வேண்டாமா தெரியணும் எப்பா இருக்காங்களா இல்லையா இருக்காங்க இருக்காங்களா ஓடி விடுப்பா நான் சொன்னா மட்டும்தான் அவாங்கத்துக்கு வாங்கயா அவாங்கத்துக்கு வாங்கயா இல்ல நீராட்சி புரிய புரிய அப்பா உள்ள இருக்கிறாங்க வேலத்தை போட்டு தந்தை பேர் என்ன இல்லடா. அப்படி எப்படி உள்ள போய் சொல்றேன் ஏய் நானேடா. இல்ல நானே இல்லையா சத்தியமா சொல்றேன் நான் சொல்றேன் பாத்துட்டு போ அவன் என்ன கூப்பிடுறான் கூப்பிடுவாங்க என்ன கூப்பிடுறான் என்ன கூப்பிடுறான்